அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். அது உள்ளத்துக்கு தரக்கூடிய பெரிய ஆறுதல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். நபியுடைய வாழ்க்கையிலே நீங்க நிறைய பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை சந்திக்க போகிறார்கள். அந்த நோய் அவர் மனித பார்வையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அவர் திரும்பி வர முடியாத ஒரு நோய். அது அவர் உணர்ந்திருக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்கிறார்கள், லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ். லா பஅஸ், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நல்ல முறையில் குணமடைவீர்கள், அல்லாஹ் நாடினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் அந்த மனிதர் அவர் இருந்த நிலை, அவர் இருந்த சூழல்ல ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அவரால் உள்ளத்தால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? வார்த்தைகளை அறிவில் போட்டு அளந்து கொண்டிருக்க கூடாது. வார்த்தைகளை அறிவில் போட்டு அளந்து கொண்டிருக்க கூடாது. அந்த வார்த்தை நம்மளுக்கு உற்சாகம் தருமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ் நீ கபூல் செய், யா அல்லாஹ் நீ கபூல் செய் என்ற வார்த்தை மட்டும்தான் நம்மளுக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொன்னவுடன் அவர் சொல்கிறார், தஹூர் பல் ஹிய ஹும்மா தஃபூர் அலா ஷைখিন கபீர் துஸீருஹுல் குபூர். குணமாகறன்னு சொல்றீங்க, சுகமடைவீங்கன்னு சொல்றீங்க, இது கபருக்கு போற காய்ச்சல்ன்றார் அவர். இது ஆளை கபருக்கு கொண்டு போற காய்ச்சல், நீங்க என்ன சொல்றீங்க, குணமாகுவீங்கன்னு என்ன செய்றீங்க சொல்றீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர் திருப்பி சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபனஅம் இதன், அப்படி என்றால் நீங்கள் விரும்புவது போல ஆகட்டும்னா, நீங்கள் விரும்புவது போலயே ஆகட்டும்னாங்க. எது அவர் விரும்பினாரு? இதெல்லாம் குணமெல்லாம் என்ன செய்யாது, அடையாது, அப்படி என்று அவர் நினைத்ததை அது போல ஆகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது என்றால், வாழ்க்கையின் கடைசி மூச்சு எடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த ஒரு இடத்தில் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு என்ன செய்யலாம், வரலாம். எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. மறுமை நாளுடைய சப்தம் உங்களுக்கு கேட்கிற நேரத்தில் உங்கள் கையிலே ஒரு தாவரம் இருந்தால் அதை நாட்டிவிட்டு எழும்புங்கள் என்று சொன்னார்கள். அதை நிலத்திலே நட்டிவிட்டு நீங்கள் எழும்புங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மறுமை நாளுடைய சத்தம் கேட்கிறது, கையில எதிர்க்குது, ஒரு தாவரம் உங்களிடத்தில் இருக்கிறது என்றால் அதை நட்டிட்டு எழும்புங்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன, அந்த இடத்தில் கூட நாங்கள் அவநம்பிக்கை இழக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த செய்தி. நல்ல செய்தி சொல்றது பஷ்ஷிரு. அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு சொன்ன பெயர்கள் ஒன்றுதான் முபஷ்ஷிர், நல்ல செய்தி சொல்பவர்கள். முபஷ்ஷிரீன வ முன்திரீன், நரகத்தை எச்சரிக்கக்கூடியவர்களாகவும் சொர்க்கத்தை நன்மாராயம் கூறக்கூடியவர்களாகவும் தான் இந்த நபிமார்களை அனுப்பி இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நல்ல உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகள் எங்களால் ஆக குறைந்த அளவில் மற்றவர்களுக்கு கொடுக்க முடிந்த செய்தி. அப்படியா இல்லையா? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பெற்றோர்களை பற்றி சொல்கிற நேரத்திலும் அதை சொல்லுகிறார். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்கு சங்கையான வார்த்தை பேசுங்கள், அவர்களுக்கு சங்கையான வார்த்தை பேசுங்கள். உலகத்திலே பலகீனமாக வாழக்கூடிய ஒரு நோயாளியாக இருக்கலாம், ஒரு அங்கவீனராக இருக்கலாம், ஒரு அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கலாம், அதுபோல ஒரு அனாதையாக இருக்கலாம். இந்த சமுதாயத்திலே சில நேரங்களில் ஞாபகம் வந்து சில நேரங்களில் ஞாபகம் போகக்கூடிய அமைப்பிலே உள்ள எமது உறவுகளாக இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களை முதல் தட்டி கொடுக்கக்கூடிய விஷயமே எது தெரியுமா? நல்ல வார்த்தை. அவர்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தி. நம்ம சொல்லக்கூடிய செய்திக்கும் அவரது நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், நீங்க நல்ல முறையில் வருவீர்கள், நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு, இதுக்கெல்லாம் நம்ம அறிவிருந்துதான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது ஒரு பிரார்த்தனை, இது ஒரு பிரார்த்தனை. தைரியமாக இருங்கள். இந்த லைஃப்ல யார் உங்களை கைவிட்டாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். இந்த மாதிரியான வார்த்தைகளை தட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஆனால் மிகவும் கவலையான விஷயம் என்ன என்று சொன்னால், இதை தெரியாத நாம் பிறர் எங்களுக்கு அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் சொன்னாலும் ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு போறான்னு சொல்றது, அதுக்கு சொல்றது என்று சொல்றது. இவன் ஒரு நயோஜகத்தனமா என்ன செய்யறான், சொல்லிட்டு போறான் அப்படி என்று சொல்றது. அவனுக்கு நல்லா தெரியும் எனக்கு ஏழாதுன்னு அவன் இப்படி சொல்லிட்டு போறான். என்னது, அதை நமது அறிவிலே போட்டு என்ன செய்யறது, அளக்கிறது. பிறருக்கு சொல்லுகின்ற பொழுதும் அதையே என்ன செய்யறது, யோசிப்பது. ஆனால் எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்ன என்று சொன்னால்,
ஏதாவது கெட்ட செய்தி கிடைச்சா உலகத்துக்கு பரத்துறது. ஏதாவது கெட்ட செய்தி கிடைச்சிட்டு என்று சொன்னால் யாராவது அழிய போறான் அல்லது எல்லாருக்கும் முடிஞ்சது இப்படி ஏதாவது ஒன்று கிடைச்சுன்னு வைங்களேன், அதை பரத்தி சந்தோஷம் அடைகிற முதல் செய்தியா நான் தான் இதை கொண்டு போய் என்ன செய்யணும், சொல்லணும் என்கின்ற அமைப்பில் போட்டி இங்கே இருக்குதே தவிர பலகீனமானவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களது உள்ளம் தடுமாறக்கூடாது என்கின்ற மனோநிலையில் இன்றைக்கு படித்தவர்களும் இல்லை படிக்காதவர்களும் இல்லை என்கின்ற ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலையிலே நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் எந்த வார்த்தைகள் எல்லாம் அவநம்பிக்கை ஊட்டுமோ, ஒரு மனிதனை கீழே போட்டு விடுமோ அதெல்லாம் எடுத்துட வேண்டும். எதெல்லாம் ஒரு மனிதனை உற்சாகப்படுத்துமோ தட்டி கொடுக்குமோ அதை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுனியல் ஃபஅலன் சொன்னார்கள் இன்னொரு இடத்துல. எனக்கு இந்த மாதிரி நல்ல வார்த்தை சொல்வது ஆச்சரியமாக இருக்கு, மிச்ச விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சயீத் இப்னுல் முஸய்யிபுடைய பாட்டனார் வருகிறார். சயீத் இப்னுல் முஸய்யிப் ஒரு தாபிஈ, அவருடைய பாட்டனார் வருகிறார், அவருடைய பேர் ஹஸன். அவரை கண்ட புகாரிலே வரக்கூடிய செய்தி, அவரை கண்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர் என்னன்னு கேட்டான். என் பேர் ஹஸன் என்று சொன்னா, ஹஸன் என்று சொன்னா பாறை மலை குன்று என்று அர்த்தம். பேர்ல என்ன வந்துற போது, பேருக்கு லைவுக்கு என்ன சம்பந்தம் என்று ரசூலுல்லாஹ் விட்டுருக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா பல் அன்த சஹல் அப்படின்னா, பல் அன்த சஹல். நம்ம ஒரு துஆ ஓதுறோமே, அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹலா. யா அல்லாஹ், அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா, நீ எதை இலகுபடுத்தினாயோ அதை தவிர வேறு இலகு கிடையாது. நீ விரும்பினால், நீ நாடினால் பாறையை கூட என்ன செய்து விடுவாய், இலகுபடுத்தி விடுவாய் ஒரு துஆ நம்ம ஓதுறோம். அந்த வார்த்தை தான் அவருக்கு இருந்தது ஹஸன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பல் அன்த சஹல், இல்ல நீங்க சஹலானவர், இலகுவானவர், பாறை அல்ல அப்படின்னா. அவர் சொன்னாரு மா குன்து தாரிகன் இஸ்மன் சம்மானி அபி, இந்த வாப்பா சொன்ன பேரை நான் மாத்த மாட்டேன்ட்டார். என் வாப்பா எனக்கு சொன்ன பேரை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், மாத்த மாட்டேன், என் பேர் ஹஸன் தான்ட்டார் அவர். ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லல, ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லல. சயீத் இப்னுல் முஸய்யிப் மிக சிறந்த தாபீன்கள் ஒருவர், அவருடைய பேரர். அவர் சொல்றாரு ஃபமாஸாலல் ஹஸ்னு ஃபீ துர்ரியத்தின் ஆடியது, இந்த கல்பாறை தன்மை இன்னும் எங்கட பரம்பரையில் இருந்து கொண்டே இருக்கின்றார். என்ன இவர் எதை வானான்னு சொன்னாரோ அந்த தன்மை இன்னும் அல் ஹுசூனா இன்னும் எங்கட லைஃப்ல என்ன செய்யுது, ஃபமாஸாலத்தில் ஹுசூனா, இந்த ஹுசூனா எங்கட லைஃப்ல இன்னும் தொடருது என்றார். எங்கட லைஃப்ல இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றார். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவரது ஒரு ஆராபி, ஒரு கிராமப்புற வாசி ஒரு விஷயத்தை கேட்கிறார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வாக்களிச்சதை தாங்கன்றார். ரசூலுல்லாஹ் சொன்ன அபிஷிர், நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் என்றாங்க. அவர் சொல்றாரு அக்தர்த மின் அபிஷிர், எப்ப பார்த்தாலும் அபிஷிர் அபிஷிர் தான் என்ன செய்றீங்க சொல்றீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரத்தல் புஷ்ரா, நல்ல செய்தி என்று சொன்ன வார்த்தையை இவர் என்ன செஞ்சிட்டாரு, மறுத்துட்டாரு. உங்கள யாராவது வாங்கிக் கொள்வீங்களான்னு கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எங்களுக்கு தாங்கன்னு சொன்னாங்க, அந்த நன்மாராயத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று சொன்னார்கள். ஒரு நீண்ட செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, நல்ல வார்த்தை யாரு சொன்னாலும் சரி, நீங்கள் எந்த கட்டத்திலும் சொன்னாலும் சரி, இத்தகில்லா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் ஒருத்தர் சொல்றாரு. ஆனா ஹக்கு உங்களோட பக்கம் இருக்குது, அவர் பக்கம் தவறு இருக்குது, என்ன செய்யுங்க, ஜஸாக்கல்லாஹு கைரன், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி தரட்டும். ஏன் இது எனக்கு தேவையான ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உலகத்திலேயே மிக மோசமான வார்த்தை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற நேரத்தில் அலைக பினஃப்ஸிக், நீங்க உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்றது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே உலகத்திலே மிகவும் உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லுதல், அவர்களை உற்சாகப்படுத்துதல், அவர்களுடைய உணர்வுகளை தட்டி கொடுக்கல், குறிப்பாக பிறரது தயவை நாடித்தான் வாழ வேண்டும் என்று இருக்கிறார்களே அவர்களுக்கு நம்மளால் செய்ய முடிந்த ஒரு மிகப்பெரிய செய்தி, நல்ல செய்திகளையும் நல்ல தகவல்களையும் உணர்வூட்டக்கூடிய விஷயங்களையும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி பிறகு உணர்வுகளை புரிந்து கொண்ட மக்களாக அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் அந்த மாதிரியான உணர்வுகளின் பக்கம் தேவையுடையவர்கள் என்ற பட்டியல் ஒன்று நான் சொன்னேன். குறிப்பாக அதிலே முதல் தரத்திலே வரக்கூடியவர்கள் யார் தெரியுமா? நமது பலகீனப்பட்ட பெற்றோர்கள். நமது பலகீனப்பட்ட பெற்றோர்கள். எப்படி நமது பிள்ளைகளிடமிருந்து நாம் எதிர்பார்க்கிறோமோ, நமது பிள்ளைகளுக்காக நாம் எப்படி உழைக்கிறோமோ, கஷ்டப்படுகிறோமோ, பிள்ளைகளிடமிருந்து அந்த உணர்வுகளை நாம் என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட பெற்றோர்களில் எவர்களெல்லாம் சில பொழுதுகளில் பெற்றோர்கள் என்றவர்கள் பெற்றோர்களாகவே இருக்காத ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். சிந்தனை கோளாறிலே இருப்பார்கள், மன உளைச்சலிலே இருப்பார்கள். நன்மை செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அதான் மிகப்பெரிய இடம். நம்ம நன்மை செய்து பெற்றோர்களுக்கு தெரிய வருவது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அப்படியா இல்லையா? ஆனால் நம்ம நன்மை செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்படியான சிந்தனை கோளாறிலே இருப்பார்கள், அல்லது வயது முதிர்ந்த நிலையில இருப்பார்கள், முன்னால் உள்ளவர் மகன்தானா என்று தெரியாத நிலையில் இருப்பார்கள். அந்த நிலையில் அவர்களது உணர்வுகளை நீங்கள் காக்க முடியும் என்று சொன்னால், அவர்களை நீங்கள் பாதுகாக்க முடியும் என்றால், சரியான ஒரு தொடர்பாடல் இல்லாத நிலையிலும் அவர்களை பார்க்க முடியும் என்றால், அதுதான் நம்ம செய்யக்கூடிய உச்சகட்ட நன்மை ஏகத்துவத்துக்கு பின்னால், சந்தேகமே கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, அனாதை பெண்கள் என்ற பட்டியல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீதியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். வஃபி அக்லிஹா ஷை, இம்ரஅத்துன் ஃபி அக்லிஹா ஷை, ஒரு பெண்மணி, அவங்க மதீனாலே அறியப்பட்டவங்க, அவங்களுக்கு புத்தி கோளாறு என்று சொல்லி, அவர்களுக்கு புத்தி கோளாறு என்று அறியப்பட்ட ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்வை நிறுத்துறாங்க. எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதை நீங்க நிறைவேற்றி தரணும்ன்றாங்க. ஆனா அவங்க புத்தி கோளாறு அறியப்பட்டவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உம்ம ஃபுலான், ஏ தாயே, சம்மி ஹாஜதக், உங்களுக்கு தேவை என்று சொல்லுங்க, இந்த வீதியில எங்க நீங்க இருக்க சொன்னாலும் நான் நிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த வீதியில் எந்த இடத்தில் நீங்க நிக்க சொன்னாலும் நின்று உங்கள் தேவையை நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றுகிறேன். அவங்க அழைச்சி ரோட்டுக்கு பக்கமா கூட்டிட்டு போனாங்க, என்னமெல்லாம் பேசினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேவையை நிறைவேற்றி வைத்தார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். வஃபி அக்லிஹா ஷை, ஒரு பைத்தியமான ஒருவரோடு வீதியில் நாம் ஒதுங்குவது நம்மளுக்கு அகௌரவம் என்று நினைப்போம். யா உம்ம ஃபுலான், ஏ என்னுடைய தாயை உங்களுக்கு இடத்தை சொல்லுங்க, நான் அங்க நிக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, ஏனென்றால் அது போன்றவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படுவது குறைவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் அப்படி நடந்து கொண்டார்கள். அதுபோல மிகவும் மதிக்கத்தக்க இந்த மாதிரியான உணர்வுகள் இஹ்திலாலான பின்னால, குறையான பின்னால நம்மளால் கவனிக்கப்பட வேண்டிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் பெற்றோர்கள். நம்ம நன்மை செய்வதே தெரியாது. ஒரு அறிஞர் சொல்கிறார், இந்த உலகத்திலே முன்னேற்றத்தின் உச்சகட்டத்திலே எவர் இருந்தாலும் அவரது வாழ்க்கையில் அவரது பெற்றோர்களுக்கு நன்மை செய்தவராக அவர் இருந்திருப்பார். என்ன, அவர் வாழ்க்கையிலே பெற்றோருக்கு நன்மை செய்தவராக இருந்திருப்பார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா சொல்றார், வர்ரப்பி வாலிததி, என் தாய்க்கு நன்மை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் என்னை ஆக்கினான். அதே போல நாங்கள் பார்க்கும் உவைஸல் கர்னி, அவர் கான பார்ரன் லிவாலிததி, அவருடைய தாய்க்கு நன்மை செய்யக்கூடியவராக என்ன செய்தார் இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் என்ற செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உண்மை சகோதரர்களே. இந்த நிலை ஹைவத் இப்னு ஷுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய ஒரு மார்க்க அறிஞர், மஜ்லிஸே உட்கார்ந்து கொண்டு பெரிய மஜ்லிஸ், இப்படி அவர் மார்க்க விளக்கம் கொண்டு கொடுத்துப்பார். தாய் வந்து கோழிக்கு தானியம் போடணும், வந்து போட்டு போங்கன்னுவாங்க. கோழிக்கு தானியம் போடணும், வந்து போட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. மஜ்லிஸ்ல இருந்து எழும்புவார்கள் ஹைவத் இப்னு ஷுரைஹ், போய் தாய் என்ன கட்டளை சொன்னார்களோ அந்த வேலையை செய்துவிட்டு வந்து உட்காருவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நான் சொல்லுகின்ற இந்த இடம் நன்மை செய்வது மட்டுமல்ல, உணர்வுகள். உங்கள் தாய் நீங்கள் கோபப்படலாம் என்பதற்காக உங்களது வசனங்களை கவனித்து அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா, நீங்க கோபப்படாம இருக்கணும் என்பதற்காக வசனங்களை தேர்வு செய்து பேசுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நோவினை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றோம். எப்படி உங்களோட எப்படி பேசணும் என்று அவங்க யோசிச்சு பேசுறாங்கன்னா, நீங்க என்ன செய்றீங்க, அவர்களுக்கு நோவினை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். அவங்க உங்களோட சுதந்திரமா பேசணும். எப்படி பேசினாலும் எனக்கு இவனோட உரிமை இருக்கு, எதுவும் என்ன செய்ய மாட்டான், எனக்கு திருப்பி பேச மாட்டான் என்ற இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். வகுல்லஹுமா கவுலன் கரீமா, அவர்களுக்கு சங்கையான வார்த்தை சொல்லுங்க என்று குர்ஆன் வசனம் சொல்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நான் இந்த செய்திகளை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் சுட்டி காட்டுவதோட ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, நாங்கள் உணர்வுகளை மதிக்க நல்ல முறையில் பழகிக்கொள்ள வேண்டும். எங்களது நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த அறிவு, அந்த உறுதி, அந்த நிலை முன்னால் உள்ளவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு ஒரு பொழுது மாற்றிவிடக் கூடாது. அப்படி நடந்தோம் என்றால், நாம் உண்மையிலே இருந்தோம் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை காப்பாற்ற போதுமானவன், எங்களை கூடிதர போதுமானவன். அதிலே மிக முக்கியமாக பெற்றோர்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்க உணர்வை எங்களுக்கு தந்து, மார்க்க அறிவை சிறந்த முறையிலே தந்து, இப்படிப்பட்ட உணர்வுள்ள மக்கள், உணர்விழந்த மக்களோடு, தேவையான மக்களோடு
மிகவும் காருண்யத்தோடும் பணிவோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ